சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த இளம் பெண்ணை ஆட்டோவில் கடத்திச் சென்று பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முத்தமிழ் செல்வன், தயாளன் ஆகிய இருவருக்கும் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடந்த 3ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த இளம்பெண் பேருந்துக்காக காத்திருந்த போது ஆட்டோவில் வந்த ஒரு நபர் வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை கோயம்பேட்டில் விடுவதாக ஏற்றி அவர் கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் போலீசார் 4 பிரிவின் கீழ வழக்குகளை பதிவு செய்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 2 நாட்களாக தேடி வந்த நிலையில நேற்று அதிகாலை ராயப்பட்டி அருகே இருவரும் மதுபோதையில் இருக்கும் போது 2 நபர்களும் கைது செய்தார்கள். ஒருவர் பெயர் முத்தமிழ் செல்வன் என்பதும் மற்றொரு பெயர் தயாளன் என்பதும் தெரிய வந்தது. இதில் தயாளன் என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு இடங்களில் தேடிய நிலையில் மதுபோதையில் பிளாட்பார்மில் படுத்திருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. அவர்கள் போலீசார் வந்ததை கண்டதும் தப்பி ஓடிய போது அவர்களுக்கு அடிபட்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக ரவுடி தயாளனுக்கு வலது கையிலும் அதே போல இடது காலிலும் காயங்கள் ஏற்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும், அதே போல முத்தமிழ் செல்வனுக்கு வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இருவருக்கும் மாவுக்கட்டுகள் போடப்பட்டு நீதிமன்றத்துக்கு அவர்களை அழைத்து செல்கிறார்கள். குறிப்பா தயாளன் தான் அந்த பெண்ணை பாலியல் துன்பத்திற்கு அதிக அளவில் கத்தி முனையில் ஏற்படுத்தியதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த பெண்ணை ஆட்டோவில் ஏற்றி கோயம்பேடு செல்வதாக கூறிவிட்டு கத்தி முனையில் அந்த பெண்ணிடம் பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தயாளன் தொடர்ச்சியாக மது போதையில இது போன்ற செய்ததும் இருவருமே ஆட்டோ ஓட்டி மாறி மாறி ஓட்டி அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த 2 நபர்களுக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். 24 மணி நேரமாக அவருடன் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தயாளன் மீது 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாகவும், முத்தமிழ் செல்வன் பெரம்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் ஆட்டோ ஓட்டும் போது தயாளனுடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் மது போதையில் மறைமலை நகர் வரை உல்லாசமாக இருப்பதற்காக சென்ற போது அந்த இளம்பெண்ணை பார்த்து அவரை கட்டாயப்படுத்தி கடத்தி சென்று பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆட்டோவில் ஏற்றும் போது அவர்கள் அழுது கொண்டே செல்லக்கூடிய காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை புழல் சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.